படம் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அஜித் சாருக்கே இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்காம கேஸ்டிங் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன சீன் சொல்லணும், சீன்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ வரலட்சுமி சரத்குமார் வந்து வில்லனிசம்லாம் கேர்ள் நடிப்பாங்களா, அந்த மாதிரி ரெஜினாவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அர்ஜுன் சாருக்கு ரொம்ப ஸ்கோப்லாம் கொடுக்காம தேவையான அளவுக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படுற அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவர் டூ எல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் அதான் சொல்றேனே, ரொம்ப ஓவர் டூ பண்ணாம ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வைக்கிறான் அப்படிலாம் சொல்லாம கரெக்டா கதை ஸ்கிரிப்ட் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோவா இருக்குன்னு சொல்றது என்னன்னா, இந்த கப்புள்ஸை பத்தி மெசேஜ்லாம் சொல்றாங்கல்ல, அதை வந்து ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி வந்து கதை வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் சொல்றேனே, 2 சாங், அந்த ஒரு லவ் சாங் அப்புறம் வந்து டீம் சாங் ரெண்டுமே நல்லா இருக்கு. அது இல்லாம பிஜிஎம் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்கு தேவையான இடத்துல பிஜிஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப தேவையில்லாத இடத்துலாம் பிஜிஎம் போட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணல, நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும், கப்புள்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் அது. லாயல் எப்படி இருக்கிறது, லாயலா எப்படி இருக்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அஜித் சாருக்கு மட்டும் சிங்கிள் சென்ட்ரிக்கா கொடுக்காம எல்லாருக்குமே ரோல்ஸ் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அஜித் சார் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் நல்லா பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. அதான் சொல்றேனே, இப்ப வரலட்சுமி சரத்குமார் மட்டும்தான் இந்த கேர்ள்ல கொஞ்சம் குட் லுக்கிங்ல வந்து வில்லன் பண்றது அவங்கதான். இப்போ வந்து ரெஜினா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை வந்து கரெக்டா அவங்கள காமிச்சிருக்காங்க. ஒரு தப்பு பண்றாங்கனால அவங்களுக்குள்ள என்ன காரணம் இருக்கு அது என்ன அதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லா ஸ்டோரி சொல்லிட்டு ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும். லேக் வந்து மத்தவங்க சொல்றது வந்து என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அதை பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் வந்து அந்த சீன்ஸ்லாம் இருந்தது. அந்த லவ் சீன்ஸ் அப்புறம் அவங்க மேரேஜ் சீன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அது ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. அது மெசேஜும் சொல்லணும், அதே சமயத்துல தேவையான ஆக்ஷனும் இருக்கணும்ல. அது வந்து நம்ம டைரக்டர் சொல்லி தர முடியாது. ஏதோ சின்ன சின்ன இது இருந்தா சொல்லலாம், அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து மீகாமன் ஒரு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதனா டிஃப்ரெண்டா பண்ணுவாருன்ட்டு நம்ம கிளைமேட். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ. இப்போ என்னன்னா, இப்ப ரெஜினாக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஏன் அந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அர்ஜுன் சார் லாஸ்ட்ல வந்து கிவ் அப் பண்ணாம நான் உங்ககிட்ட கெஞ்சணும்னு அவசியம் இல்லை, அது மாதிரிலாம் சொல்ற சீன்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா பொண்டாட்டி மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு இந்த படத்துல அந்த அளவுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. தலைவன் 8 கோடி கொடுக்குறான் பொண்டாட்டியை காப்பாத்த. ஆனா அதே த்ரிஷா என்ன பண்றான், வேற ஒருத்தனை வச்சு போறா. அது எந்த அளவுக்கு தப்பு தெரியுமா? ஒரு பொண்டாட்டி மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் இந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லிட்டாங்க. இப்ப ஏன்னா அவர் ஒரே காரை வச்சு சுத்தி நேரா போல அவங்க பொண்டாட்டி ஆயிட்டுன்னு வர. அனிருத் அண்ணா போட்டாரு பாருங்க மியூசிக்கு, சும்மா ஒரு கீபோர்டத்தை போட்டு ஈத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு அவர் எல்லாரையும் ஆட வச்சாரு. அதுக்கப்புறம் நீ ஆடாத, சீட்ல உக்காரு, கதைய பாருன்னு மியூசிக்க போட்டு ஈத்துன்னு போனாரு. அந்த அளவுக்கு படம் வேற மாதிரி இருக்கு. படம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆக்ஷன் கிங் அர்ஜுன். மங்காத்தால எப்படி அவர் ஒரு கலக்கலா இருந்தாரோ அதே போல இந்த படத்துல ஒரு கலக்கலா இருந்தாரு. ஆனா அவருக்கு இன்னொரு ஃபைட்டை கொடுத்து இன்னும் மாஸ் பண்ணிருக்கலாம். கடைசி ஃபைட்டை கொடுத்து அவரை டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா நல்லா இருந்தது படம், வேற மாதிரி. நீங்களும் பொண்டாட்டியை நேசிக்கணும், அதுதான் இந்த படத்துல அவர் சொல்றாரு. ஒவ்வொரு பொண்டாட்டியை நேசிக்கணும், பாசமா இருக்கணும் தான் இந்த படத்துல அவர் சொல்றாரு. நீங்களும் உங்க பொண்டாட்டியை நேசிங்க, அதுதான் இந்த படத்துல சொல்றாரு. நன்றி. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் இல்லாம அப்படியே ஜாலியா போய் உட்காந்து பார்த்தா அப்படியே பயங்கரமா நல்லா இருந்துச்சு. அதாவது அர்ஜுனும் அஜித்தோட காம்போ வந்து மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா விட இது ஒரு படி மேல போய் இது ஒரு மாதிரி நல்லா வைபா சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ், அதாவது 2 பேரும் ஃபைட் சீக்வன்ஸ் தாண்டி 2 பேரும் ஆக்டிங்ல போட்டு நீயா நானான்னு போட்டு பயங்கரமா பண்ணிட்டாங்க. த்ரிஷா வந்து ஒரு 40 மினிட்ஸ், ஒரு ½ hourல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி அஜித் தான் ஒரு ஃபுல் படத்தையும் ஷோல்டர்ல கேரி பண்ணி எடுத்துட்டு போறாங்க. எனக்கு பெருசா லேக் ஃபீல் ஆகல. நான் வந்து அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்தேன், மகிழ் திருமணியோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்தேன். அவர் படம் இப்படிதான் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்துருங்க, பெரிய மாஸ் படம் அப்படிலாம் நீங்க நினைச்சு வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அப்படிதான் வந்தேன், பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வரல. எந்த ஒரு இதுவும், நான் அஜித் ஃபேன் தான், பட் நான் எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வரல. டாப் ஸ்டார் படம், டைலாக் இருக்கும், மாஸ் இருக்கும், சாங் இருக்கும், அப்படிலாம் நான் எந்த ஃபீலிங்கே வரல. ஒரு நல்ல படம், ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது மெயினா இந்த படத்தோட கோர் லைன் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு லாங் ட்ரிப் போறாங்க. அப்போ வந்து ஒய்ஃப் ஒரு பிரச்சனையால மிஸ் ஆகுறாங்க. மிஸ் ஆன ஒய்ஃப் தேடி கண்டுபிடிக்க போற வழியில அவர் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கறது இந்த படத்தோட மெயின் கோர் லைன். மற்றபடி இந்த விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு எக்ஸ்பிளனேஷனே
இந்த படம் அந்த இவ்வளவு பிரச்சனையை தாண்டி அவர் அவங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு, அந்த லவ்க்காக அவர் எவ்வளவு போராடுறாரு அப்படின்றது தான் விடாமுயற்சின்ற எக்ஸாம்பிள். புரியல. அவங்க ரெண்டு பேரும் அதான் சொல்றல, ஃபேஸ் ஆஃப்ன்றது தாண்டி அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. ரெண்டு பேரோட டான்ஸும் சரி, ரெண்டு பேரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா மாசா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அனிருத் அவர் ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு தமிழ் படம் கொடுத்துருக்காரு, செம்மையா இருந்துச்சு மேக்கிங். அதே மாதிரி அனிருத் இவரு மகிழ் திருமணியோட மேக்கிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவரோட ஸ்டோரி இல்லைனாலுமே அவரோட ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா காட்டியிருக்காரு, நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. சில பேர் வந்து லாக் ஃபாஸ்டா லாக் அது இந்த படம் எனக்கு அப்படி ஸ்லோ ஃபாஸ்டா லாக், ஆனா கம்பேர் பண்ணும்போது ஆக்ஷன் ஹீரோ ரொம்ப தாண்டறது பறக்கறதா விட்டுறாங்கன்னு சொல்லி மத்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட் ரிலேட்டடா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு இத நம்ம எந்த அளவுக்கு சரி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க? இல்ல இது வந்து மேக்கிங் வைஸா இது நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு.